சிங்கராஜாவனத்தில் சிங்கம் ஒன்று ஒரு குகையில் வாழ்ந்து வந்தது. தனியாக வேட்டையாடி வந்த சிங்கம் கடந்த 2 நாட்களாக வேட்டையாட எந்த ஒரு விலங்கும் கிடைக்காமல் பசியுடனும் கோபத்துடனும் இருந்தது. வேட்டையின் தோல்விக்கான காரணத்தை யோசித்த சிங்கம் விலங்குகள் தன் வருகையை எப்படியோ மோப்பம் பிடித்து ஓடி ஒளிந்து கொள்கிறது என நினைத்தது. காட்டில் மறைந்திருக்கும் விலங்குகளை தன் 2 கண்களால் மட்டுமே கண்டுபிடிக்க முடியாது, மற்றவர்களின் துணையும் அவசியம் என உணர்ந்தது சிங்கம். குகைக்கு வெளியே வந்த சிங்கம், நரியே, நான் ஒரு கூட்டணியை அமைக்கப் போகிறேன், நீ அதற்கான வேலையை நீ செய். அப்படியே செய்கிறேன் சிங்கராஜாவே. காட்டினுள் சென்ற நரி விலங்குகளிடம் சிங்கத்தின் கூட்டணி விருப்பத்தை சொல்ல, கூட்டணிக்கு ஆசைப்பட்ட விலங்குகள் நாளை குகைக்கு வந்து சிங்கராஜாவை சந்திப்பதாக உறுதியளித்தன. நரி கிளம்பி செல்ல மற்ற விலங்குகளும் தங்கள் இருப்பிடத்தை நோக்கி நடந்தன. மறுநாள் காலை வந்தது. குகைக்கு வெளியே வந்த சிங்கம் கூட்டணிக்கு ஆர்வமாக சில விலங்குகள் குகைக்கு முன் கூடியிருப்பதைக் கண்டது. நேற்று இரவிலிருந்தே இங்கேயே காத்திருக்கிறார்களோ என சந்தேகித்தது. சிங்கத்தின் அருகில் வந்தது நரி. சிங்கராஜா, வேட்டையில் உங்களுக்கு சேவை செய்ய கூட்டணியில் இணைய விரும்புகிறேன். You are accepted. நரி தன்னை முந்திக் கொண்டதை கண்ட புலி எரிச்சலானது. புலி சிங்கத்தின் அருகில் வந்தது. நானும் உங்கள் கூட்டணியில் இணைய விரும்புகிறேன். சிங்கம் கொஞ்சம் யோசிக்க அங்கே பதட்டமான சூழ்நிலை உருவானது. புலியை கூட்டணியில் சேர்க்க விரும்பாத சிங்கம். You are not accepted. சிங்கம் புலியை நிராகரித்ததால் அதிர்ச்சியடைந்த புலி, தகுதியான என்னையா நீ நிராகரிக்கிறாய் என கோபமாக பழிவாங்கும் எண்ணத்துடன் காட்டினுள் சென்றது. ஓநாய் சிங்கத்தின் அருகில் வந்தது. சிங்கராஜா, உங்கள் கூட்டணியில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். என் கண்கள் கூர்ந்து பார்க்கக்கூடிய வல்லமை பெற்றது. You are accepted. கழுதை புலி சிங்கத்தின் அருகில் வந்தது. நான் காட்டையே ஸ்கேன் செய்து விலங்குகளை கண்டுபிடித்து சொல்வேன் சிங்கராஜாவே. You are accepted. சூழ்நிலை பிடிக்காமல் கரடி மெல்ல பின்பக்கம் நகர்ந்து சென்றது. நாளை காலை வேட்டையாட என் குகையின் முன் நீங்கள் வந்துவிட வேண்டும். சிங்கம் குகையினுள் செல்ல மற்ற விலங்குகள் தங்கள் இருப்பிடத்தை நோக்கி நடந்தன. அன்றிரவு சிங்கம் தூங்கியது. தூக்கத்தில் ஒரு கனவு கண்டது. சிங்கம் தன் கூட்டணியில் இருந்த நரி, ஓநாய் மற்றும் கழுதை புலி பின் தொடர வேட்டைக்கு கிளம்பியது. சிறிது நேரத்தில் ஓநாய் மான் ஒன்று புல்லை மேய்வதை கண்டது. உடனடியாக சிங்கத்திடம் சொல்லியது. உடனே சிங்கம் மானின் மீது பாய்ந்தது. சிங்கம் ஓநாயை பார்த்து, நீ உணவை 4 சம பாகங்களாக பங்குவை என்றது. ஓநாய் பங்கு வைத்தபின் சிங்கம் பேசியது. இந்த காட்டன் ராஜாவாக முதல் பங்கு என்னுடையது. கூட்டணி தலைவராக 2வது பங்கும் எனக்கானது. நான் வேட்டையாடியதால் 3வது பங்கும் எனக்கு சொந்தமானது. சிங்கத்திடம் பழகியதில் கொஞ்சம் தைரியமான நரி மிக எச்சரிக்கையுடன் லைன் கிங் சார், கடைசி பங்கு என ஆரம்பித்தவுடன், தைரியம் இருந்தால் உங்களில் யாராவது எடுத்துக்கொள்ளுங்கள். சிங்கத்தின் குரலில் இருந்த மிரட்டலை கேட்டவுடன் ஓநாயும் கழுதை புலியும் காட்டினுள் ஓட சிங்கத்தின் அருகில் வந்த நரி, சிங்கராஜா, இன்று எனக்கு வயிறு சரியில்லை என்று சொல்ல பசியுடன் இருந்த சிங்கமோ 4வது பங்கையும் தனதாக்கிக் கொண்டது. அப்போது குகையை அடைந்த நரி லைன் கிங் சார் என சப்தமாக கத்த, கனவு களைந்து எழுந்த சிங்கம் இது என்ன கனவா என திடுக்கிட்டது. நல்ல கனவால் சந்தோஷமான சிங்கம் குகைக்கு வெளியே வந்தது. கூட்டணியுடன் வேட்டையாட கிளம்பியது. நேரமானது. ஓநாய்மான் ஒன்று புல்லை மேய்வதைக் கண்டது. உடனடியாக சிங்கத்திடம் சொல்ல, சிங்கம் மானின் மீது பாயும் முன் இவர்களை பின்தொடர்ந்து வந்த புலி கத்த, சத்தம் கேட்ட மான் துள்ளி குதித்து காட்டினுள் ஓடி மறைந்தது. கோபத்துடனும் பசியுடனும் இருந்த சிங்கம் வேட்டையின் தோல்வியை தாங்க முடியாமல் கத்த, பயந்த கூட்டணியும் சிங்கத்தை பின்தொடர்ந்தன. Hello, if you like it, please subscribe. Thank you for watching Surya eHub.